ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா Oppo Reno 11 5G அப்புறம் Oppo Reno 11 Pro 5G அப்படிங்கிற 2 5G மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலுக்கான ப்ரீ ஆர்டர் சேல் இப்போ போயிட்டுருக்கு. அவங்களோட அஃபிஷியல் சைட்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Oppo Reno 11 5G அப்படிங்கிற மொபைல் தான். இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 27,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்லையும் அவங்களோட அஃபிஷியல் சைட்லையுமே செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைல் நல்லா கருடாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கருடு எட்ஜஸ் தான் வந்திருக்கு. எங்கேயுமே ஷார்ப்பான எட்ஜஸ் எதுவுமே கொடுக்கல. கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இதோட ஓவரால் திக்னஸ் 8 mm திக்னஸ்லையும் 182 கிராம் வெயிட்லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டடாக இருக்கணுங்கிறதுக்காகவே இவங்க பிளாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஐஆர் பிளாஸ்டரும், பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் சிம் ஸ்லாட் யூஎஸ்பி டைப் சி போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்குமே கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5G சிம் இல்லை ஒரு SD கார்டுமே யூஸ் பண்ணுறப்பல கொடுத்துருக்காங்க. அதுபோக சைடில் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனுமே இவங்க கொடுத்துருக்காங்க. 30,000 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்க எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வேவ் க்ரீன், இன்னொன்று ராக்கி கிரே. எனக்கு இந்த வேவ் க்ரீன் அப்படிங்கிற கலர் பிடிச்சிருக்கு. அந்த வேவ் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இதில் 6.7 இன்ச்சஸில் ஃபுல் HD + 3D கரோடு அமலான் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 800 நெட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்போ கூட நல்லா விசிபிலிட்டியாகவே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் மேக்ஸிமம் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு ஏற்றாப்பில் 60, 90, 120 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிடும். அதே மாதிரி டச் சாம்பிளிங் பார்த்தீங்க அப்படின்னா 240 ஹெர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக 120 ஹெர்ட்ஸ் செட் ஆகிருக்கும். இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. 10 பிட் இருக்குது. அதனால நீங்கள் பார்க்குறதுக்குவே கலர்ஸ் எல்லாமே நல்லா சேச்சுரேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 கோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஒரு 20,000க்குள்ளே அப்படின்னா சூப்பரான இதாக இருக்கும். ஆனால் 30,000க்கு இன்னும் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இதில் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அது போக 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 2TB வரைக்கும் உங்களால் SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் ஆண்ட்ராய்ட் 14லையும் கலர் OS 14லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக கேமராஸுக்கு வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் அந்த கேமரா போர்ஷன் எனக்கு டிசைன் பண்ணது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட மெயின் கேமரா 50 MPக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒரு 8 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நாம் 112 டிகிரி வரைக்கும் நம்மளால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அது போக ஒரு 32 MPக்கான டெலிபோர்ட்டர் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் அப்புறம் செல்ஃபி 2 கேமராலையுமே நம்மளால் 4K வரைக்கும் நம்மளால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக பேட்டரிஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 5000 mAhக்கான ஒரு பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்போ 0 to 100% வெறும் 40 நிமிஷத்தில் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதே போர்ட்டில் தான் நீங்கள் OTG அது போக ஹெட்ஃபோன் ஜாக்குமே கனெக்ட் பண்ணுறாப்புல இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக 3.5 mm ஜாக் இந்த இதில் கிடையாது. ஆடியோக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கனால சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா அல்ட்ரா மியூசிக் அப்படிங்கிற ஒரு மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 300% வரைக்கும் உங்களால் வால்யூம் ஃபீல் பண்ண முடியும். இதில் ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்பெக்குமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொபைலில் பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்கிறது இந்த 30,000 ரூபாய்க்கு எனக்கு கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு. அது போக டிஸ்பிளேல கார்னிங்கோலா கிளாஸ் ஃப்ரேம் இவங்க கொடுக்கல. அது பதிலாக ACG அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் இவங்க கொடுத்துருக்காங்க. அது போக ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 20,000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஓகே. 30,000க்கு இன்னும் பெட்டராகவே இவங்க கொடுத்துருக்கலாம். கேமிங் விளாட்றப்போ ஓகே தான். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ராசஸர் சிப்பை கொடுத்துருக்காங்கிறது என்னோட தாட். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைலை வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.